Peacemakers of Christo. நீ கருணையோடு யாருக்காவது உதவி செய்தாயா? உன் மீது யாராவது கருணையை காண்பித்தார்களா? லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 33வது வசனத்திலே, அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உனக்கு தருவேன் என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. அந்நாளில் ஆண்டவரே, காயப்பட்டு கல்வர்களால் அடிக்கப்பட்டு ஆண்டவரே உயிருக்கோ வாழ்வுக்கா என்று போராடி கொண்டிருந்த ஒரு மகனை ஒரு சமாரியர் கண்டு அவன் மீது பரிவு கொண்டார். ஆண்டவரே ஏசப்பா, இன்னைக்கு நீ எத்தனையோ பேரை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவரே ஏசப்பா, எனக்கு படிப்பை கொடுத்தீர், அறிவை கொடுத்தீர், ஞானத்தை கொடுத்தீர், வேலையை கொடுத்தீர், நல்ல பெற்றோர்களை கொடுத்தீர், நல்ல கணவன் மனைவியை கொடுத்தீர், நல்ல மகனை மகளை கொடுத்தீர், எனக்கு வீட்டை கொடுத்தீர் ஆண்டவரே, நல்ல வேலையை கொடுத்தீர், கை நிறைய சம்பாதிக்க காசை கொடுத்தீர் ஆண்டவரே. ஏன் உன்னுடைய தகுதியை ஆண்டவரே அனுதினமும் நீ உயர்த்தி 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 வந்திர ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஏசப்பா, நீ செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்றி ஆண்டவரே. என்னை போல சமாரியரை போலவே ஆசீர்வதித்திர ஆண்டவரே. நன்றி ஐயா ஆண்டவரே. ஆனால் பொருளாதாரத்தில் சமாரியரை போல ஆசீர்வதித்திர ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, எனக்கு உதவுற மனத்தன்மை இல்ல ஆண்டவரே, எனக்கு விட்டு கொடுக்கிற மனத்தன்மை இல்ல ஆண்டவரே, புரிந்து கொள்கிற மனத்தன்மை இல்ல ஆண்டவரே. ஏசப்பா, நான் தன்னலம் பிடித்தவனாக சுயநலம் பிடித்தவனாக வாழ்கிறேன் ஆண்டவரே. என் காசு, என் வீடு, என் சொத்து, இது இன்னது நான் தான் செஞ்சேன், நான் தான் இத கட்டுனேன் என்று ஆண்டவரே மனைவி கிட்ட போட்டி போடுறவன் ஆண்டவரே, கணவன்கிட்ட போட்டி போடுறவன் ஆண்டவரே, பிள்ளைகள்கிட்ட போட்டி போடுறவர்கள் ஏராளமாக மாறி போய்விட்டார்கள் ஆண்டவரே. இது என் வீடு, நீ வெளியே போன்னு சொல்றவர்கள் ஏராளமாக மாறி போய்விட்டார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, என் ராஜாதி ராஜாவே, உம்மையே ஆராதிக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, எல்லா வசதிகளையும் என் அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கைகளுக்கு நீர் கொடுத்திர ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு நான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உசுருக்கா ஆண்டவரே, வாழ்வுக்கா இல்ல சாவுக்கா என்று போராடி கொண்டிருக்கிறேன் ஐயா. கடனால போராடுறேன் ஐயா, என் பிள்ளைங்களை படிக்க வைக்க போராடுறேன் ஐயா ஆண்டவரே, கல்யாணம் பண்ணி வைக்க போராடுறேன் சுவாமி. ஏசப்பா, வீடு கட்ட போராடுறேன் ஆண்டவரே. என் அண்ணன் தம்பி நல்லா இருக்கிறான்ப்பா, கோடீஸ்வரன் ஆண்டவரே. ஆமாப்பா, அவங்க எல்லாம் பெரிய இடத்துல செட்டில் ஆனவங்க ஆண்டவரே. நான் சின்ன குடிசையில தான்ப்பா இருக்கிறேன் ஐயா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா, கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயான்னு. அண்ணே, என்ன மறந்துடாதண்ணே, அப்பா என்ன மறந்துடாதப்பா, தம்பி கொஞ்சம் நினைச்சு பாருடா தம்பினா பார்க்கலாம் பார்க்கலான்னு சொன்னவங்க ஆண்டவரே ஒரு நாளும் பார்த்ததே இல்லையாப்பா, ஒரு நாளும் உதவுனதே இல்லையா ஆண்டவரே. ஏசப்பா, நான் நல்லா வாழணும்னா இவங்களுக்கு பொறாமை ஆண்டவரே, நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனை தடவை நான் போன் அடிச்சேன், எத்தனை தடவை நான் உதவி கேட்டேன் ஆண்டவரே, கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா, என்ன மறந்துடாதீங்கப்பா, என்கிட்ட வாங்கப்பா, இல்ல நான் எப்ப வரணும்னு சொல்லுங்கப்பா, நான் வரேன்ப்பா கேட்டா, நான் இங்க இல்ல, நான் அங்க இருக்கிறேன், நான் இப்ப பார்க்க முடியாது, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு ஆண்டவரே சொந்தக்காரர்களே ஆண்டவரே, சொந்த ரத்தத்தையே நிராகரிப்பவர்கள், அவர்கள்ட்டே பொய் சொல்லுகிறவர்கள் ஏராளமாக மாறி போய்விட்டார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, என் ராஜாதி ராஜாவே, இயேசுவே, அந்நாளிலே சமாரியர் சாக்கு போக்கு சொல்லல ஆண்டவரே. அவன் வந்தான், அந்த புண்களை எல்லாம் தொட்டான் ஆண்டவரே. ஐயோ, யார் அடிச்சு போட்டாங்களோ பாவமே என்று மனம்
மனம் இறங்கினான் ஐயா, கருணை கொண்டான் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த அன்பை தானே நான் கேட்கிறேன் ஆண்டவரே. இன்று என்ற எல்லா வசதியும் இருக்குது ஆண்டவரே. நான் பணக்காரனா இருக்கிறேன் ஐயா, ஆனா அன்பு காட்ட யாரும் இல்லை ஐயா. இயேசுவே, நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன் ஐயா, ஆனா நிஜமா அன்பு காட்ட யாரும் இல்லை ஐயா. என் குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் இல்ல ஆண்டவரே. என் மனைவி அவ பாட்டுக்கு அவ இருக்கிறா, நான் பாட்டுக்கு நான் இருக்கிறேன் ஐயா. என் கணவன் பாட்டுக்கு இருக்கிறான் ஐயா. என் பிள்ளைங்க வருதுங்க, சோறு திங்குதுங்க, போதுங்க ஐயா. ஆண்டவரே, நிம்மதி இல்லையா ஆண்டவரே. ஏசப்பா, அந்த சமாரிய அந்த நிம்மதியை ஆண்டவரே அந்த காயப்பட்டவனிடம் கண்டார ஆண்டவரே. ஐயோ, இந்த மகனுக்கு நான் உதவி செய்யறேன்ட்டு அவன்கிட்ட இருந்த காசெல்லாம் போட்டு செலவு செஞ்ச ஆண்டவரே. இன்னைக்கு காசு செலவு செய்யக்கூடாது, ஆனா அன்பு செய்யணும். எல்லாரும் என்கிட்ட வரணும், ஆனா நான் அவங்களுக்கு காப்பி கூட கொடுக்க மாட்டேன், சோறு கூட போட மாட்டேன், ஆனா என்ன அன்பு செய்யணும், என்ன மதிக்கணும், என்ன பெரிய ஆளா நினைக்கணும்ட்டு நினைக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, என் ராஜாதி ராஜாவே, இன்னைக்கு உசுரே போனாலும் காசை மட்டும் இழந்துட கூடாது, யாருக்கும் காசை மட்டும் கொடுத்துட கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏராளம் ஐயா. ஆனால் அந்த சமாரிய தன்னுடைய கையில இருந்த 2 தினாரியை எடுத்து, ஐயா இந்த மனுஷனை மட்டும் பாத்துக்கோங்க ஐயா, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுத்துறேன் என்று சொன்னார் ஆண்டவரே. இன்று ஏசப்பா, எத்தனையோ பேர்கள் தன்னுடைய மனைவியை காப்பாற்ற, தன் கணவனை காப்பாற்ற, தன் மகனை காப்பாற்ற, தன் மகளை காப்பாற்ற, தன் பெற்றோரை காப்பாற்ற கோடி கோடியா லட்சம் லட்சமா ஹாஸ்பிட்டல்ல வைத்து செலவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, இவர் மட்டும் இருந்தா போதும் ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு என் புள்ள இருந்தா போதும், என் புருஷன் இருந்தா போதும் ஆண்டவரே செலவு செய்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் பேரு ஆஸ்பத்திரில நிறைய செலவாகும், நீ சாவுன்ட்டு விடுறவங்க கூட ஏராளம் ஆண்டவரே. இயேசுவே, ராஜாதி ராஜாவே, இந்த வேலையில உசுறு முக்கியம் ஐயா. ஆமாண்டவரே, உசுறு முக்கியம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் கொடுத்த உயிர் ஆண்டவரே, உன் பிள்ளைகள் உயிர் ஆண்டவரே. இந்த சொத்து என்ன ஐயா, சொத்து அழிஞ்சு போவோம் ஆண்டவரே, ஆனால் நீர் தானே ஐயா அப்பா எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களை மீட்கிற தேவன், எங்களை ரட்சிக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளுக்கு கருணையை காண்பீங்க, இரக்கத்தை காட்டுங்க, சுகமாக்குங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, எழுப்ப செய்யுங்க, அவர்களை ஆண்டவரே நீர் வழி நடத்துங்க என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்யனார் கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக
ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்க பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டி-ஷர்ட் இல்ல நோட்டு புத்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டுல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட் 3 சோலார் லைட் வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்தை பேரால 4 வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கிள் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்க.